ஹாய் அப்பா நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் முட்டம்ல இருக்க கேஎம்எம்சி ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டர்ஸ் மற்றும் அவங்க ப்ரொவைட் பண்ற சர்வீசஸ் பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நேர்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. ஐ எம் டாக்டர் வசந்தி. கேஎம்எம்சி ஹாஸ்பிட்டல் முட்டம்ல கண் மருத்துவராக இருக்கேன். எம்பிபிஎஸ் எம்எஸ் ஆஃப்தல்மாலஜி முடிச்சிருக்கேன். எம்பிபிஎஸ் ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் முடித்தேன். எம்எஸ் ஆஃப்தல்மாலஜி கற்பக விநாயகா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸஸ் செங்கல்பட்டில் முடித்தேன். முடிச்சுட்டு என்னுடைய ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து கேஎம்எம்சி ஹாஸ்பிட்டலில் பண்ணிட்டு இருக்கேன். உங்களை பற்றி ரொம்ப அழகாக அறிமுகப்படுத்திக்கின்றீங்க டாக்டர். ரொம்ப நன்றி. பார்வை பார்வை அப்படிங்கிறது மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுத்து படித்து அந்த இதில் அந்த ஃபீல்டில் நீங்கள் டாக்டராக இருக்கீங்க. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் சைல்ட்ஹுட்லேருந்தே பேஷனாக தான் இருந்தது டாக்டர் ஆகணும் அப்படின்ட்டு. ஆஃப்தல்மாலஜி ஒரு பேஷனோட தான் எடுத்தேன். பார்வை இல்லாதவங்களுக்கு பார்வை கொடுக்குறதுல ஒரு தனி சந்தோஷம் இருக்கும். அதனால நான் எம்எஸ் ஆஃப்தல்மாலஜி சூஸ் பண்ணி தான் படித்தேன். இப்போ பேஷண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக போகும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. கேட்ராக்ட் இருக்கும்போது விஷனே இருக்காது, சுத்தமாக விஷனே தெரியாது. அவங்களுக்கு சர்ஜரி பண்ணி லென்ஸ் வச்சுட்டு அப்புறம் விஷன் வரும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை பார்த்து கிடைக்கிற சந்தோஷத்துக்காக தான் படித்தேன். மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். கேஎம்எம்சி ஹாஸ்பிட்டல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற சர்வீசஸ் பற்றி சொல்ல முடியுமா? கேஎம்எம்சி ஹாஸ்பிட்டல் ஒரு சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன். இங்கே கொடுக்குற சர்வீசஸ் வந்து மற்ற ஹாஸ்பிட்டலை விட டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். எக்ஸாமினேஷன் நம்ம செக் பண்ணுறதுலேருந்து பேஷண்ட் வர்றதுலேருந்து வரும்போதே அட்டெண்டர்ஸ்லாம் வந்து பேஷண்ட்டை கரெக்டாக கூட்டிகிட்டு வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டில் கூப்பிட்டு போகணுமோ கரெக்டாக கூப்பிட்டு போவாங்க. ஸோ பேஷண்ட்ஸ் வந்து இங்கே வந்து கஷ்டப்படணுன்ற அவசியம் கிடையாது. கரெக்டாக எந்த டிபார்ட்மெண்ட் போகணுமோ அந்த டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டு போயிடுவாங்க. போயிட்டு அங்கே எக்ஸாமினேஷன் எல்லாமே ஃப்ரீ. பார்க்குறது கன்சல்டேஷன் சார்ஜ் கிடையாது. எந்த டாக்டர்னாலும் பார்த்துக்கலாம். இன்னொரு எல்லா டாக்டர்ஸும் அவைலபிளாக இருக்கிறதுனால ஒரு காலையில் வந்துட்டாங்க அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே அவங்களுக்கு எல்லா டாக்டர்ஸையும் பார்க்க முடியுது. அதுவும் ஃப்ரீ தான். அதை கூட்டிகிட்டு போகிறதுக்கும் அட்டெண்டர்ஸ் தனியாக வச்சுருக்காங்க. நர்சஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லி, நல்லா பார்த்துக்கிறாங்க. டாக்டர்ஸும் நல்லா பார்த்துக்கிறாங்க. எக்ஸாம் பிளட் டெஸ்ட்டும் ஃப்ரீயாக தான் இருக்குது. மெடிசின்ஸும் டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஸோ ஐ ஃபீல் திஸ் இஸ் அ பெட்டர் பிளேஸ் ஃபார் ஆல் த பேஷண்ட்ஸ் டு கெட் ட்ரீட்டட். ரொம்ப அருமையாக அழகாக பதில் சொன்னீங்க டாக்டர். கேஎம்எம்சி ஹாஸ்பிட்டலில் என்னென்ன ஐ சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க? கேஎம்எம்சி ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட்டு பேஷண்ட் வந்ததும் பேசிக்காக நாங்கள் விஷன் செக் பண்ணுவோம். பேஷண்ட்டோட பார்வை எவ்வளோ இருக்குது அப்படின்றது ஃபஸ்ட்டு நாங்கள் பார்ப்போம். பார்வை அளவு செக் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோ ரிஃப்ராக்டோமீட்டர்னு ஒரு மெஷின் இருக்குது. அதில் பேஷண்ட்டோட பவர் என்ன அப்படின்றது அதில் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகி காமிக்கும். அது செக் பண்ணிட்டு பேஷண்ட்க்கு விஷன் பார்வை குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா சப்ஜெக்டிவ் ரிஃப்ராக்ஷன் நம்ம பண்ணி பேஷண்ட் ஸ்பெக்ஸ் பவர் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்டே நம்ம செக் பண்ணுவோம். செக் பண்ணதுக்கப்புறம் பேஷண்ட் நாங்கள் பார்க்குறோம். ஸ்லிட்லாம்ப் எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்குது. ஸ்லிட்லாம்பில் தான் பேஷண்ட்டோட பார்வையை கண்ணை நம்ம செக் பண்ணுறது. அங்கே வந்ததுக்கப்புறம் பேஷண்டோட கம்ப்ளைண்ட்ஸ் என்ன அப்படின்றத முழு விவரமாக நாங்கள் கேட்டுட்டு தான் நாங்கள் எக்ஸாமினேஷனே பண்ணுறோம். பேஷண்ட் என்ன கண்ணில் என்ன தொந்தரவு இருக்குது, முன்னாடி என்ன தொந்தரவு இருந்துச்சு, முன்னாடி எங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, என்னென்ன மெடிக்கேஷன் எடுக்கிறாங்க அப்படின்றத ஃபுல் ஹிஸ்ட்ரி கேட்டுட்டு தான் நாங்கள் ஃபுல் எக்ஸாமின் பண்ணி பார்க்குறோம். கண்ணில் பொறுத்த வரைக்கும் கண்ணோட பார்வை குறைபாடுகள் ரிஃப்ராக்டிவ் எரர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஸ்பெக்ஸ், அது நம்ம ஃபர்ஸ்ட். அப்புறம் கண்ணில் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன், கன்ஜங்டிவைட்டிஸ், இந்த மெட்ராசைன்லாம் சொல்றோம் இல்லையா, அது நம்ம ட்ரீட் பண்றோம். அப்புறம் கருவெளியில புண்கள், கார்னியல் அல்சர், அதை நாங்கள் ட்ரீட் பண்றோம். அப்புறம் கண் ஃபண்டஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கண் நரம்பு நம்ம செக் பண்றது. ஸோ பேஷண்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன பேஷண்ட்க்கு ஸ்பெக்ஸ் கொடுத்தாலும் நாங்கள் ஃபர்ஸ்ட் கண் நரம்பு பார்த்துட்டு தான் ஸ்பெக்ஸ் கொடுக்குறோம்.
ட்ராபிகமைட் ப்ளஸ்ன்னு ஒரு ஐ ட்ராப்ஸ் இருக்கு. அது வச்சு நம்ம பேஷண்ட் டைலேட் பண்ணி பார்த்துட்டு நாங்க வந்து கண் நரம்பு செக் பண்ணி பார்த்து கண் நரம்பு நார்மல் அப்படின்னா நாங்க ஸ்பெக்ஸ் கொடுக்குறோம். இல்ல கண் நரம்புல ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற ஸ்கேனும் நாங்க எங்க பண்ணிடுறோம். ஸோ எந்த டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஸோ இப்போ சுகர்னால கண் நரம்பு நிறைய பாதிக்குது, இல்ல ப்ரெஷர்னால கண் நரம்பு பாதிக்குது, அதையும் நம்ம எங்க பார்த்துறோம். இத்தனை நாள் நீங்க பார்த்த கேசஸ்ல எந்த பிரச்சனை வந்து மக்களுக்கு அதிகமா இருக்கு கண்ணுல? இப்போ வரைக்கும் பார்த்ததுல நம்ம 2 ஏஜ் குரூப்பா ஸ்ப்ளிட் பண்ணா, யங் ஏஜ், ஓல்ட் ஏஜ் நம்ம 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டா, யங் ஏஜ் பேஷண்ட்ஸ் ரொம்ப காமன் வந்து ரிஃப்ராக்டிவ் எரர் தான். ஸோ பார்வை குறைபாடு வந்து ஸ்பெக்ஸ் போடுற மாதிரி அதுதான் ரொம்ப காமனாக இருக்கு. ஓல்ட் ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா அபவ் 50 இயர்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப காமனாக வர்றது வந்து கேட்ராக்ட். கேட்ராக்ட் அப்படின்னா கண் புரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கண்ணில் புரை வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கிரேடிங் இருக்கு, நியூக்ளியஸ் ஸ்க்ளீரோசிஸ் கிரேடிங் அப்படின்ட்டு 1, 2, 3, 4 4 விதமாக நம்ம கிரேட் பண்ணுறோம். அதில் ஃபர்ஸ்ட் 2 கிரேடிங்கில் இருந்துச்சு அப்படின்னா அதை இம்மெச்சூர் கேட்ராக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த இம்மெச்சூர் கேட்ராக்ட் இருந்துச்சுன்னா நம்ம ஃபேக்கோ எமல்சிஃபிகேஷன் அப்படின்னு தனியாக அதுக்கு ஒரு கேட்ராக்ட் சர்ஜரி இருக்கு. அந்த சர்ஜரி எப்படின்னா நம்ம மெஷின்லேயே பண்ணுற மாதிரி இருக்கும். பெரிய பெரிய அளவில் நம்ம கீரல் இன்சிஷன் போடாமல் மெஷின்லேயே நம்ம வந்து அந்த லென்ஸை பிரேக் பண்ணி புது லென்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் கிரேடிங் நியூக்ளியஸ் ஸ்க்ளீரோசிஸ் கிரேடிங் 3, 4 அப்படின்னு போயிடுச்சுன்னா நியர் மெச்சூர் கேட்ராக்ட் ஆயிரும். அதாவது புறம் முத்தி போகிற ஸ்டேஜ்ல இருக்கும். புறம் முத்தி போகிற ஸ்டேஜ்ல இருந்துச்சுன்னா பேஷண்ட்க்கு பார்வை ரொம்ப குறைபாடா இருக்கும், சுத்தமா விஷனே இருக்காது. அந்த மாதிரி பேஷண்ட்க்கு SICS ஸ்மால் இன்சிஷன் கேட்ராக்ட் சர்ஜரி அப்படின்னு நம்ம ஒரு சர்ஜரி பண்ணி அந்த புற லென்ஸை எடுத்துட்டு புதிய ஒரு இன்ட்ராகுலர் லென்ஸ் நம்ம வைப்போம். யூஸ்வலாக அந்த மாதிரி சர்ஜரி பண்ணா அது ஒரு 15 to 20 மினிட்ஸ் ப்ரொசீஜர் தான். ஒரு நாள் மட்டும் பேஷண்ட் இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும், அடுத்த நாள் அவங்க வீட்டுக்கு போய்க்கலாம். ஐ ட்ராப்ஸ் மட்டும் 1 மந்த் கரெக்டாக ரெகுலராக போடணும். ஸோ கேட்ராக்ட் தான் நான் ரொம்ப காமனாக இங்கே பார்க்குறேன். அப்புறம் ரொம்ப காமனாக இருக்கிறது டெரிஜியம். டெரிஜியம்னா கண்ணில் வர சதை. மேபி முட்டம் அப்படின்றது ஒரு கோஸ்டல் பிளேஸாக இருக்கிறதுனால மோர் எக்ஸ்போஸ்ட் டு சன், அதனால டெரிஜியம் நான் ரொம்ப காமனாக இங்கே பார்க்குறேன். டெரிஜியம்க்கும் ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜரி தான். அந்த கண் சதையை எடுக்கிறது தான் அதோடைய ட்ரீட்மெண்ட். அப்புறம் நான் ரொம்ப காமனாக பார்க்குறது வந்து டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன்னால வரக்கூடிய கண் நரம்பு பாதிப்புகள். உங்களுக்கே தெரியும் இப்போ ரொம்ப காமனாக மக்களுக்கு இருக்கிறது வந்து டயபெட்டிஸ், சக்கரை வியாதியும் ப்ரெஷர் வியாதியும் தான் அதிகமாக இருக்கு. ஸோ அவங்களுக்கு ப்ரெஷர் கண்ட்ரோல் இல்லாமல், சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் கண் நரம்பு பாதிப்பு தான் நான் அதிகமாக பார்க்குறேன். அந்த மாதிரி கண் நரம்பு பாதிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கும் நிறைய ட்ரீட்மெண்ட் வசதிகள் இருக்கு. நமக்கு அதுக்கு மெடிசின்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை அதுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி லேசரும் நம்ம பண்ணி இதனால வரக்கூடிய குறைபாடுகளையும் நம்ம சரி பண்ணிடலாம். ரொம்ப அழகா, ஏதோ சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிற மாதிரி ரொம்ப அழகா பதில் சொல்லுங்க மேம். ரொம்ப தேங்க்யூ. அண்ட் KMC ஹாஸ்பிட்டல்ல நீங்க ஒர்க் பண்றதை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் டு ஒர்க் ஹியர். நான் பிறந்த மண்ணிலேயே KMMC மூலமாக ஃப்ரீ சர்வீசஸ் எனக்கு மக்களுக்கு கொடுக்க முடியுது. அது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. சின்ன வயசுலேயே பார்த்துருக்கேன் பேஷண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, காசு ஏழை மக்களாக இருந்தாலும் சரி. நான் இப்போது ரொம்ப கண்ணு டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்க்குற பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெரியவங்கள தான் நான் ரொம்ப ஓல்டேஜ் பீப்புள் தான் நிறைய பார்க்குறேன். அவங்களுக்கு பார்க்குறதுக்கு ஆள் இல்லாமல், பிள்ளைங்களும் கவனிக்காமல், ஆர்ஃபனேஜஸ் இல்லை மிஷன்லேருந்து வரவங்களுக்கும் சரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு என்னால் ஃப்ரீ சர்வீசஸ் கொடுக்க முடியுது KMMC மூலமாக. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னும் என்னுடைய சர்வீசஸை KMMC மூலமாக தொடரணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ரொம்ப அருமையாக பதில் சொல்லிங்க மேம். இப்படி ஒரு சேவை மனப்பான்மை உள்ள ஒரு மருத்துவர் நம்ம KMMC ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களுடைய பொன்னான நேரங்களை எங்களுக்காக செலவழித்ததுக்காக நன்றி மேம். நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, கண் மருத்துவத்தை பத்தி நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம KMMC மருத்துவமனையில் இன்னொரு துறை மருத்துவரை சந்திக்கும் வரை ஸ்டே டியூன் டு ஹாய் அப்பா. ஹாய் அப்பா.